பயிர்க்கடன் தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகள்ல முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி என்ன ஆயிற்று? மீண்டும் ஜூலை 15ஆம் தேதி பயிர்க்கடன் தள்ளுபடியை மாற்றி அமைக்க போறாங்களாம் என்பன தகவலை குறித்து முக்கியமானதா நம்ம பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகளின் 5932 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இதற்கான ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தமிழகம் முழுவதுமே இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை விவசாயிகளுக்காக தமிழக அரசு வழங்க இருக்காங்க. யார் யாருக்கு இந்த தள்ளுபடி போகும், யார் யாரெல்லாம் தள்ளுபடி வாங்க தகுதியான நபர்கள்? ஸோ தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையில் தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி கடந்த 1/5/2025 முதல் 28/2/2026 வரையிலான காலகட்டத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்று நிலுவை வைத்துள்ள விவசாயிகள் உத்தேச கடன் தொகை 5932 கோடி தள்ளுபடி செய்வதற்கான இந்த அரசாணை கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையில் வந்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு மற்றும் குறு இதர பெரிய விவசாயிகளுக்கு 100% விழுக்காடு கடன் தொகை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மேலும் 75,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா 35,000 ரூபாய் மட்டும்தான் தள்ளுபடி. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் குறைந்தபட்சமாக 35,000 அதிகபட்சமாக 75,000 வரை தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சாதகமாக இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 85,000 கடன் வாங்கியிருக்காங்க, 95,000 கடன் எடுக்காங்க, 1,00,000 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் அதிகம். இந்த கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். இதில் 2.5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள 8,33,733 குறு விவசாயிகளுக்கும் 3,599 கோடியும், 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள 5,16,183 சிறு விவசாயிகளுக்கும் 1995 கோடியும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்க 93,548 இதர பெரு விவசாயிகளுக்கு 337 கோடியும் உத்தேசமாக தள்ளுபடி செய்ய உத்தரவு வச்சிருக்காங்க. இப்பயிர்க்கடன் தள்ளுபடி திட்ட முறைகேடுகளை பல்வேறு நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளது. மத்திய மற்றும் மாநில பணியாளர்கள், ஓய்வூதியர்கள் பெற்ற பயிர்க்கடன்களுக்கு இந்த தள்ளுபடி வழங்கப்பட மாட்டாது அப்படின்றதையும் குறிப்பாக சொல்கிறாங்க. கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலர்கள், அவர்தம் பணியாளர்கள், கூட்டுறவு சங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் அவர்கள் பெற்ற கடனுக்கு விலக்கு அளிக்கப்பட மாட்டாது. ஆதார் மற்றும் குடும்ப அட்டை, ரேஷன் அட்டை அடிப்படையில் ஒரே விவசாயி ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்க்கடன்கள் பெற்றிருந்தால் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்யும் குத்தகை விவசாயிகளுக்கும் பயிரிடும் பரப்பின் அடிப்படையில் இந்த தள்ளுபடி பொருந்தும். ஆனால் நில உரிமையாளருக்கு இது பொருந்தாது. போலியான புனையப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கடன்கள், பினாமி கடன்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. 1/5/2025க்கு முன்னர் பெற்ற கடன்களுக்கும் 28/2/2026 நிலுவையில் உள்ள அரசாணை வெளியிடுவதற்கு முழுமையாக திருத்தி செலுத்தப்பட்ட கடன்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் கீழ் இந்த திட்டத்திற்கான தகுதியான விவசாயிகள் பட்டியல் மென்பொருள் தரவுகள் மூலம் சங்கம் சரியாக சரிபார்க்கப்படும். இதற்கான மாவட்ட, மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர், துறை அலுவலர், கூட்டுறவுத்துறை தணிக்கை அலுவலர் ஆகிய சிறப்பு சரிபார்ப்பு குழு அமைக்கப்படும். இந்த குழுவில் 21 நாட்கள் சரிபார்த்து பட்டியலை வெளியிடுவாங்க. பின்னர் TNEGA மின் ஆளுமை முகமை மூலம் இறுதி பட்டியல் பகுப்பாய்வு செய்யப்பட்டு 45 நாளுக்குள்ளார உங்களுக்கு உண்டான தள்ளுபடியை வழங்குறோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோடைய வழிகாட்டின் அடிப்படையில் தான் இந்த தள்ளுபடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலும் கடன் நிலுவை எதுவுமே இல்லாத விவசாயிகள் வரவிருக்க சாகுபடி பெறுவதற்கு புதிதாக பயிர்க்கடனை பெற்றுக்கொள்ள தகுதியுடையவர்களாகுவர் என்றும் அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, விரைவில் பயிர்க்கடன் தள்ளுபடி மாற்றமைக்க போகிறாங்க. 75,000 4 லட்சம் வரைக்கும் இதற்குண்டான அப்டேட்டு இன்னும் ஒரு சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தகவல்கள் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.